கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. தன்னுடைய கரங்கள் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறோமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கிருபையும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாவதாக. இந்த வேலைக்காம இந்த மாலை வேளையில் இன்னொரு விஷயமாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்ற தலைப்பில் தொடர்ந்து இந்த வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அந்த சேனைகளின் கர்த்தர் என்ற அந்த தலைப்பில் அந்த வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு எப்படி கொடுக்குறார், அந்த வேலையில் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். அதில் முதல்ல நாம் பார்க்கறதான காரியம் என்ன சொன்னால், கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும் சொல்லி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், தியானித்திருந்தோம். அது தீமை விட்டு நம்ம என்ன பண்ண வேண்டும், விலக வேண்டும் சொல்லி நம்ம என்ன பண்ணோம், தியானித்து கொண்டு வந்தோம். இந்த நாளில் கூட போன வாரமாக தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்த்துருந்தோன்னா, கர்த்தருக்கு பயந்து தேவனை ஆராதிக்குள்ளாக நம்ம என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். கீர்த்தனாகிய ஓபேத் ஏதோம் தேவனை ஆராதிக்கும் போது தேவன் அவனை அபரிதமாக என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். அத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ கோட்டைக்கு முன்பதாக இருக்கும்போது தேவனை ஆராதித்தார்கள். அந்த எரிகோ கோட்டை என்ன பண்ணது, இடிந்து விழுந்தது. அதே போல் நம்மளுக்கு தடைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயந்து நம்ம என்ன பண்ண வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்படி நாம் தேவனை ஆராதிக்கும் போது தேவன் அபரிதமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுகிறார். அடுத்து பாருங்க, இன்னொரு வசனம் தெளிவாக சொல்லுகிறது. உபாகமம் 10வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கொண்டு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனாக கர்த்தரை என்ன பண்ண வேண்டும், சேவிக்க வேண்டும். பாருங்க, இந்த உபாகமத்தை தான் ஒருவேளை சங்கீதக்காரன் தாவீது தியானித்து இந்த சங்கீதத்தை என்ன பண்ணுறா, எழுதியிருக்கிறான். இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ கர்த்தருக்கு பயந்து அந்த அவருடைய வழிகளை என்ன பண்ண வேண்டும், நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும் சொன்னால், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு கூட என்ன பண்ண வேண்டும்னா நடக்க வேண்டும். அப்போ நம்ம நடக்கும்போது கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிக்கிறாருங்க. அப்போ பயப்பட வேண்டும், அவருடைய வழிகளை விட்டு விலக வேண்டும் சொல்லியிருந்தேன். அப்போ பயப்படும் என்று சொன்னால் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு கூட நம்ம என்ன பண்ண வேண்டும், பயந்து நடக்க வேண்டும். அப்போ பயந்து நடக்கிற மனிதர்கள் வாழ்ந்தார்களான்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி வந்தால், அப்போ அவருக்கு பயந்து அநேக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, பயந்து நடந்திருக்கார்கள். ஆபிரகாம் அவருக்கு பயந்து என்ன பண்ணா, நடந்தா. அடுத்து ஒரு வேதவாசம் சொல்லுது பாருங்க, யோபு 1வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. ஊத் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாய் காணப்படுகிறார். வேதம் சொல்லி பாருங்க, அந்த மனுஷன் உத்தமனா இருக்கிறான், சன்மார்க்கனா இருக்கிறான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விளங்குகிறான். இந்த பாயிண்ட் தான் முக்கியம். என்னன்னா, அந்த யோபு என்கிறவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு என்ன பண்றான், விலகுறான். இன்னைக்கு நிறைய பேர் நான் தேவனுக்கு பயப்பட சொல்லி மார்களை தட்டி கொண்டு இருக்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு பயப்பட சொல்லி, ஆனால் தேவனுக்கு பயந்து நடக்கிறோம். ஆனால் நீங்கள் சில பேர் என்ன பண்ணுறதில்ல, அந்த பொல்லாத வழியை விட்டு என்ன பண்ணதில்லை, விலகுவதில்லை. தேவனுக்கு நடக்கிறவன் பொல்லாத வழியை விட்டு என்ன பண்ண வேண்டும், விலக வேண்டும். என்ன பொல்லாத வழி? வேதம் சொல்லுறது, தீய காரியங்கள், தீய பழக்கங்கள், தீய காரியங்கள் என்ன பண்ண வேண்டும், விலக வேண்டும். வேதம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. வேதம் எதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லுதோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். அப்போ பொல்லாத வழிகளை விட்டு தேவனுக்கு என்ன பண்ண வேண்டும், பயப்பட வேண்டும். செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனுக்கு பயப்பட வேண்டும். செய்யக்கூடாது என்னன்னா, பாவத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த பைபிள்ல இந்த 2 காரியத்தை கடைபிடிக்க வேண்டும். பைபிளில் சொன்னதை நம்ம செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொல்லுவதை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த 2 காரியத்தை கடைபிடிக்கிறவங்களை தேவன் அபரிதமாக என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். யோபுக்கு மரணத்தின் தருவாய் மட்டுமாக பிசாசு அவனை சோதனை உட்படுகிறான். அவன் ஜீவனை மாத்திரம் அவன் எடுத்துக்கொள்ளவில்லை, பலவிதமான நோய்களால் அவனை பாதிக்கப்படுகிறாங்க. ஆனால் யோபு தன்னுடைய வாயினால தேவனை தூஷிக்கவில்லை, தன்னுடைய உதட்டினால தேவனை அவன் என்ன பண்ணல, சபிக்கவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம தேவனை சபிக்கிறோம் பாருங்க. ஒரு சின்ன நோய் வந்துட்டா போதும், ஒரு சின்ன ஆபத்து வந்துட்டா போதும், ஊழியக்காரர் எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், இல்லை என்ன மனிதர்கள் விசுவாசிகள் என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அவளை நாம் சபிக்கிறோம், அவளை நாம் தூற்றுகிறோம், அவளை நாம் ஏதனமாக பேசுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுது பாருங்க, நம் கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும்போது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என் அன்பு ஜனங்களே, நாம் கர்த்தருக்கு பயந்து பொல்லாத வழிகளை விட்டு நாம் என்ன பண்ண வேண்டும், விலக வேண்டும். அப்போ எப்படி நான் ஏன் பயப்படணும், கர்த்தருக்கு ஒருவேளை நம்ம கேள்வி வரலாம், நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கர்த்தரை விட்டு நான் பண்ண வேண்டாம், பொல்லாத வழியில விட்டு நான் விலகுவேன் சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்தாதான், நீங்கள் பொல்லாத வழியை விட்டு விலங்கினாதான் உடைய வேலை ஸ்தலத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
வேதம் சொல்லுது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த தேவனை நீங்க என்ன பண்ண வேண்டும்? நம்ப வேண்டும். யோபு அப்படிதான் என்ன பண்ணுகிறான்? அவன் வாழுகிறான். அடுத்த வேதம் சொல்லுது பாருங்க, யோபு 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. யார் இந்த வார்த்தையை சொல்றதுன்னா, தேவனே யோபை குறித்து என்ன பண்ணாரு? சாட்சி சொல்லுகிறார். தேவன் சில மனிதரை குறித்து அவரே சாட்சி சொல்லுகிறார். மோசையை குறித்து என்ன பண்றாங்க? அவன் உடன் பிறந்தவர்களே, அவன் அண்ணனும் அவன் உடன் பிறந்தவர் என்ன பண்ண ஆரோனும் மிரியம் என்ன பண்ணாங்கன்னா மோசையை குறித்து என்ன பண்றார்கள்? பொறாமை கொள்றார்கள். மோசையை குறித்து தான், மோசையை எடுத்து தான் தேவன் பேசுவாரோ, எங்களிடத்துல தேவன் பேச மாட்டேன்னு சொல்லி அவர்கள் ஒரு பிரச்சனையை உண்டாக்கும் போது தேவனே அவளை பார்த்து சொல்றாரு, மோசே என் வீடு முழுவதிலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான்னு சொல்லி ஜனங்கள் சாட்சி சொல்லல. யாரு சாட்சி சொல்றா? தேவனே சாட்சி சொல்லுகிறா. அப்ப வேதம் சொல்லுது பாருங்க, அன்பு ஜனங்களே, நீங்க உண்மையா வாழுகிறீங்களா இல்லைங்களா சொல்லி தேவன் பார்க்கிறா. உங்களை ஊழியக்காரர் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஜனங்கள் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் சொந்த பந்தங்கள் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் முதலாளி உனக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் குடும்பத்தார் உனக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உண்மையாக வாழ்ந்தீங்கன்னா அந்த தேவாதி தேவனே உங்களுக்கு அவர் சாட்சி கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஒரு மனிதனால உண்மையாக வாழ முடியுங்க. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், யாரால உண்மையாக வாழ முடியாது. இந்த காலகட்டத்தில் ஒரு மனுஷனால பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? திருடாமல் இருக்க முடியுமா? ஏமாத்த இருக்க முடியுமா? கொலை செய்யாமல் இருக்க முடியுமா? பாலியல் செய்யாத இருக்க முடியா? எந்த ஒரு தீய கெட்ட பழக்கங்கள், போதைப் பொருள்கள் இதெல்லாம் செய்யாத ஒரு மனிதனால் இருக்க முடியாது சொல்லி நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் சொல்றாங்க. ஆனால் வேதம் சொல்றது, மோசே சொல்ற பாருங்க, தேவன் அவனை குறித்து சொல்றாரு, மோசே என் வீடு முழுவதிலும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அடுத்த ஸ்டெப்புக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுறோம்? போக போகிறோம். அப்போ தேவனுக்கு நம்ம பயப்படும் போது அடுத்தது என்னன்னா, தேவனுக்காக உண்மை உள்ளவனாக நம்ம என்ன பண்ணோம்? வாழ வேண்டும். பொல்லாப்பை விட்டு நம்ம என்ன பண்ண வேண்டும்? விலக வேண்டும். அதை விலகும் போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார். மோசே குறித்து அவர் சாட்சி சொன்னார் பார்த்தீங்களா? அடுத்தது யோபை குறித்து அவர் சாட்சி சொல்லுகிறார் பாருங்க. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவன் அவனை போல, யாரை போல? யோபுவை போல ஒரு உண்மை உள்ள கர்த்தருக்கு பயப்படுறவன் பூமியில யாருமே என்ன பண்ண இல்லை. அப்ப நம்ம வாழ்ந்தா யாரை போல வாணுங்க? மோசையை போல உண்மையாக வாணும். மோசைக்கு கொடுத்த அந்த பொறுப்புல உண்மையாக இருக்கிறான். யோபுக்கு கொடுத்த அந்த பொறுப்புல உண்மையாக இருக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரவில்லைன்னு சொன்னா, உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த வேலையில நீங்க உண்மையா இல்லைங்க. இதுல அந்த வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக இருக்குமென்னு சொன்னா, உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில நீங்க உண்மையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுத்திருக்கதான அந்த பொறுப்புல நீங்க உண்மையை உள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் அபரிதமாக உங்களை ஒரு ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுகிறார். அடுத்து சங்கீதம் 147:14 வசனம் எப்படியா சொல்லுது பாருங்க. கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறோமே, கர்த்தர் என்ன பண்றனா பிரியமா இருக்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. கர்த்தருக்கு நாம் பயப்படும் போது குடும்பத்திற்கு ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகுது. அடுத்து மோசையை குறித்து பார்த்தோம், யோபை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு பயந்து ஆராதிக்கும் போது, பொல்லாத வழிகளை விட்டு விலகும் போது ஒரு பெருக்கத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். அடுத்து என்ன சொல்ல பாருங்க, கர்த்தருக்கு பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்கிற மேல் அவர் பிரியமா இருக்கிறாருங்க. நீங்க தேவனுக்கு பயந்து நடந்தா, ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, இவங்க இப்படி யாதனமா பேசுறாங்க, அந்த ஊழியக்காரன் என்ன புரிஞ்சுக்கல, இந்த ஊழியக்காரன் என்ன புரிஞ்சுக்கல, விசுவாசிக என்ன புரிஞ்சுக்கல, குடும்பத்தில் என்ன புரிஞ்சுக்கல, அவங்க என்ன நேசிக்கல, இவங்க என்ன நேசிக்கலாம் நினைக்கலாம். நீங்கள் தேவனுக்கு பயந்து நடந்தா இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சேனைகளின் கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருங்க. உங்களை மேல பிரியமா இருக்கிறார். யாரும் நேசிக்கலன்னா கவலைப்படாதீங்க. அவர் உங்களை நேசித்தார்னா உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார், உன்னதத்தில் உட்கார வைப்பார். எந்த இடத்துல நீ தலை குனிந்தாயோ அந்த இடத்துல உன் தலையை அவர் நிமிர செய்கிற தேவனாக இருக்கிறார். எந்த இடத்துல நீ அவமானப்படுத்தாயோ அந்த இடத்துல தேவனாக கத்து உன்னை ஆசீர்வாதமாக வைக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, தாவீதை அவனுடைய தகப்பனார் புரிந்து கொள்ளவில்லை, அவன் தாயார் புரிந்து கொள்ளவில்லை, அவன் நண்பர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அவன் உடன் பிறந்தவர் புரிந்து கொள்ளவில்லை, அந்த கிராம ஜனங்கள் அவனை புரிந்து கொள்ளவில்லை. அந்த சாமுவேல் அந்த பலி செலுத்த வரும்போது அவன் ஆடு மேய்க்க அனுப்பிச்சிட்டாங்க. அவன் செய்த ஒரே ஒரு வேலை, அவன் தேவனுக்கு பயந்து அவன் தேவனை ஆராதித்தான். எங்கள் அப்பா என்ன புரிஞ்சுக்கலன்னா கவலை இல்லை, என் சொந்த பந்தங்கள் யார் வருத்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறான், நான் தேவனை ஆராதிப்பேன் சொல்லி அவன் தேவனை ஆராதித்தான்.
எந்த இடத்துல அவன் ஒதுக்கப்பட்டாங்களோ அவனுக்கு அந்த அந்த எல்லா ஜனங்களும் முன்பதாக அவனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது போல நீங்க அவருக்கு பயந்து நடந்து அவரை ஆராதிக்கும் போது நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல சேனைகளின் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். பாருங்க, நீங்க தேவனுக்கு பயப்படும் போது அவர் உங்க மேல அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவர் பிரியப்பட்டா போதுங்க. அவர் கோபப்பட்டா அவர் தண்டிக்கிறாரு. ஆனா ஒரு மனுஷன் மேல அவர் பிரியப்பட்டா அவன் நினைப்பதற்கும் அவன் செபிப்பதற்கும் அதிகமான காரியத்தை செய்கிறார். அவன் எண்ண முடியாத அதிசயங்களை ஆராய முடியாத காரியங்களை அந்த வாழ்க்கையில் என்ன பண்ண செய்கிறார். அவனுடைய சித்தம் ஓரளவுக்கு தான் இருக்கும், அவனுடைய திட்டம் இது ஒரு சின்னதாக இருக்கும். ஆனால் தேவன் அவன் மேலே பிரியம் வச்சாரனா கோடி மடங்கு ஆசீர்வாதங்களை அந்த மனிதர்களுக்கு அவர் கொடுக்கார் வல்லவராக. அன்பு ஜனங்களே, எங்கேயோ பணத்தை நாடி தேடி ஓடி அலைந்து பிச்சை எடுத்து கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கவலைப்படாதீங்க. இந்த மாலை வேளையில் தேவன் உங்களோடு கூட அவர் பேசிக்கொண்ட வார்த்தைனா, உங்களுக்கு பணம் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும், ஒரு ஐஸ்வர்யம் உண்டாக வேண்டும், நன்மை உண்டாக வேண்டும், கிருபை உண்டாக வேண்டும், ஒரு சந்தோஷத்தை சமாதானம் பெருக வேண்டும் சொன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு பயந்து அந்த வழிகளை நடக்க வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும், பொல்லாத வழிகளை விட்டு விலக வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும். அவர் இடத்துல விசுவாசமா வைத்தினா உங்களுக்கு எவ்வளவு லட்சம் பணம் வேணுங்க, உங்களுக்கு அது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அவர் அறிந்திருக்கிறார். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பேன் சொல்லி வார்த்தை சொல்லுது. நீங்க செய்ய வேண்டிய காரியம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நீங்க கர்த்தருக்கு இந்த டிசம்பர் மாதம் வரையும் நீங்க தேவனுக்கு பயந்து நடங்க. தேவன் இந்த டிசம்பர் மாசத்துல உடைய சாட்சிகளை இயேசுவின் நாமத்தினால எழுதி முடித்து உடைய சபைகளில் உங்களை ஒவ்வொருவரையும் அவர் சாட்சியாக நிற்க வைக்கும்படியாக அவர் அனுகிரகம் பாராட்டுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். அப்படி செய்ய வேண்டிய காரணம் கர்த்தருக்கு பயந்து நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து வேற சொல்லுது பாருங்க, இதை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா அவர் உங்க மேல என்ன பண்ணாரு, பிரியமா இருக்கிறார். அடுத்தது நீதிமொழிகள்ல தேவனுக்கு அடுத்த ஞானவான் சாலமோன் பக்தன் சொல்லுகிறாரு, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. சில பேர் ஒரு சின்ன ஒரு காரியம் தெரிஞ்சிச்சுன்னா ஊழியக்காரங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஊழியக்காரங்க சில ஒரு 4-5 வருஷம் தெரிஞ்சிச்சுன்னா நான் ஊழியக்காரன் சொல்லி சபையிலேருந்து ஒரு 10 பேரை பிடிச்சி எடுத்து போயிட்டு என்ன பண்ணிடுறான்னா ஒரு சபையை ஆரம்பிச்சிடான். விசுவாசம் ஒரு சின்ன காரியம் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய ஆள் நினைக்கிறான். வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ வேலை இருக்கும், ஒரு 4 வேலையை கற்றுன்னு என்ன போல வேலை செய்யறவங்க யாரும் என்ன பண்ணல இல்லைன்னு சொல்கிறான். வேதம் சொல்லுறது, உனக்கு எவ்வளோ வேலை தெரிந்தாலும் அந்த ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர், அந்த பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். நீ வேலை செய்யும்படியாக உனக்கு ஆற்றலை கொடுப்பவர் கர்த்தர், அந்த உள்ளாற்றலை கொடுப்பவர் கர்த்தர், அந்த பொட்டன்ஷியலை கொடுப்பவர் கர்த்தர். உனக்கு கண்ணை கொடுத்தவர், கை காலு சரீர அவயங்களை ஞானத்தை பலனை கொடுத்தவர் கர்த்தர். அப்போ அந்த கர்த்தர் தான் என்ன பண்ண, அந்த கர்த்தர் சொல்லுற வார்த்தை, அந்த ஞானவான் சொல்லுற வார்த்தை என்ன சொல்றாருன்னா, நீ உன்னை என்ன பண்ணாத ஞானி என்று கொள்ளாது. அது சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து உன்னை ஞானவான் என்று சொல்லி என்னது, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு என்ன பண்ணு, விலகு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. மோசேக்கு சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. யோபுக்கு சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தாவீதுக்கு சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. சாலமோன் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இந்த மாலை வேளையில உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறா, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகும் போது இந்த வேதத்துல ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை தேவனாக கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுக்காரு வல்லவரா இருக்கிறார். பாருங்க, கிழக்கு வாசல் என்ன அடைக்கப்படலாம், மேற்கு வாசல் அடைக்கப்படலாம், தெற்கு வாசல் அடைக்கப்படலாம், வடக்கு வாசல் அடைக்கப்படலாம். 4 திசையில வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் இயேசுவின் நாமத்தினால இந்த ஊழியக்காரனாக ஜெபத்தில உங்களுக்கு அறிக்கை செய்கிற வானத்தின் பல கனிகளை இயேசு உங்களுக்காக இந்த மாலை வேளையில அவர் திருக்கார் வல்லவரா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, பயந்து நடக்கும்போது சேனைகளின் கர்த்தர் உங்களை அபரிதமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க. நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது அவங்க யாரும் பார்க்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பதை யாருமே பார்க்கலன்னு சொல்லி என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பது தேவன் பார்க்குறார். அந்த தேவாதி தேவன் அதை பார்த்து நிச்சயமாக உங்களை அவர் 1000 மடங்கு அவர் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை மகிமைப்படுத்துவார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணம்னா, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு என்ன பண்ணு, விலகு. அப்படி விலகும் போது குடும்பத்திற்கு உண்டான ஆசீர்வாதம்,
வேலை ஸ்தலத்துக்கு உண்டான ஆசீர்வாதம், ஊழியத்துக்கு உண்டான ஆசீர்வாதம், பிஸ்னஸுக்கு உண்டான ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்தினால நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படியாக கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுங்க, தீமையை விட்டு விலகுங்க, உண்மையோடு கூட வாழ வேண்டும், விசுவாசத்தோடு கூட வாழ வேண்டும். பொல்லாத வழிகளை விட்டு நீ விலகும் போது தேவனாக கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.